ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிராமுக்கு 205 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்டில் போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 8000 ரூபாய் 8500 ரூபாய் கிட்ட கோல்டோட ரேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஒரு கிராம் தங்கம் 22 கேரட் 8775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நேற்று அட்சய திருதியை விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 8980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரேட் தான் லோயஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி நம்மளால் யாருனாலையும் கணிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ டக்குன்னு ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 9000க்கு மேலே நம்மளுக்கு கடந்து போச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்குங்க. சொல்லப்போனால் போன வாரத்தில் ஒரு 4 நாள் ரேட்டில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு ஒரே நாளில் 205 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மே 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் லைட்டாக போயிட்டுருக்கும் மாதிரி தான் இருக்குங்க. அப்புறம் மே 6ஆம் தேதிக்கு பிறகு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தங்கத்துறை விலையில் மாற்றம் வரலாம். ஏதாவது சடனாக ஒரு ட்ராப் வந்துச்சுன்னா இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப சட்டுன்னு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்ச டைமில் அப்படி தான் 7000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. 7000 கீழேயே போச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 6900 கீழே போகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணி கடைசியில் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரேட்டுக்கே திரும்ப வரவே இல்லை. அதனால தான் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் லோயஸ்ட் ரேட் ஹையஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. குறைஞ்சதுன்னா ஒவ்வொரு கிராமம் வாங்கணும், 2 கிராமம் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ வரைக்கும் குறையும் அப்படிங்கிறது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. வேறு ஏதாவது சர்வீஸ் லெவல் ஏதாவது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மாறுச்சுனாலும் கூட தங்கத்தோட விலையில் மாற்றம் ஏற்படலாம். ஸோ மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. 84 ரூபாய் 60 பைசா அப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு 8775 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் தான் இப்போத்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் குறைவதற்கான சான்ஸ் இருக்கலாம். ஈவினிங் 8 மணிக்கு எப்போ போல் கொடுக்கக்கூடிய வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. வெள்ளியோட விலையில் ஒரு இன்றைக்கி விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இன்னும் என்னங்கிறத நம்ம ஈவினிங் 8 மணிக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.